ஸோ எஸ் நண்பர்களே, pretty மச் 1 month கிட்ட முடிய போது நியூ இயர் ஆரம்பிச்சு. நியூ இயர் வந்து ஒரு பக்காவான ஒரு ஸ்டார்ட்ல வந்து இந்த வருஷம் அதை பிடுங்க போறேன் இதை பிடுங்க போறேன்னு சொல்லி எல்லாம் ஆரம்பிச்சிருப்போம். பட் இந்த வீடியோ நான் எடுக்கும் போது கிட்டத்தட்ட Jan 20. ஸோ 20 நாள் கிட்ட போயிடுச்சு. நான் என்ன பண்ணேன்னா, ஒரு இதையும் கழட்டலன்னா அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட் பிரில்லியன்ட். கிட்டத்தட்ட வந்து நிறைய படம் பார்த்தேன், அங்கங்க சுத்தினேன். பொங்கல் அது ஒரு 5 நாள் போயிருச்சு. மற்ற நேரம்லாம் கூன் பண்ணியே நேரத்தெல்லாம் ஓட்டியாச்சு. இந்த 20 நாள் ப்ரொடக்டிவா என்ன பண்ணுன்னு கேட்டா ஒண்ணுமே வந்து பண்ணல. ஸோ எஸ், இந்த ஜனவரியில என்னென்ன நடந்திருக்கு, லைக் இந்த 20 நாள்ல வந்து ஏகப்பட்ட அது இதுன்னு இங்க எல்லாம் இங்க 4 கேஸ் போய்கிட்டு இருக்காங்க, அங்க பேருக்கு இவங்களாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு பிரச்சனைகள். லைக் ஒரு மாதிரி என்கேஜாவே இருந்துச்சு ஆன்லைன் ஃபுல்லாவே. ஸோ அதனால ஜனவரி ரீகேப் இந்த வருஷத்துல இந்த மாசத்தோட எண்ட்லயே போட்டுருக்கலாம், ஒவ்வொரு மாசத்துக்கு போலான்னு இருக்கேன். பட் ஜனவரி நல்லா என்கேஜா இருந்ததுனால லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஜனவரி ரீகேப். ஸோ எஸ், பட் அது வந்து என்ன ஃபார்மேட்ல பண்ண போறோம் அப்படின்னா, நான் ஒரு சில ரீல்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். அதை பார்த்துக்கிட்டு அப்படி நம்ம வந்து சைட் பை சைடு அப்படி பேசிக்கிட்டு இந்த வீடியோ வந்து அப்படி முடிச்சிடலாம், ஓகேவா? ஸோ இந்த ஜனவரியில் என்னென்ன நடந்திருக்குன்னு ரீல்ஸ் மூலமா அப்படி வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல் ரீல் ஏன்னா இருக்கிற ஒரு லைஃப் நீ நல்லா என்ஜாய் பண்ண, அதுக்கு நடுவுல எவனாவது குறுக்க வந்தான்னு வச்சுக்கோ, போட்டு ஒரே வெட்டு. எப்படி ஒரே வெட்டு? நானும் இயர் ஸ்டார்ட்ல உண்மையில டேய் பழைய ரோவனை பார்த்து சண்டை செய்துன்னு ஆயிடுச்சுன்னா அவனால மயிரை கூட விட முடியாது அப்படின்னு தான் இருந்த ஆரம்பிச்சேன். பட் 20 days கூன் பண்ணியே போட்டேன். நீங்க என்ன அவனா பண்ணீங்க என்ன இதுல? எஸ், 2026 வந்து நிறைய பேர் ரெசல்யூஷன்லாம் எடுத்துருப்பீங்க. 20 நாள் உங்களால் அதை வந்து ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னாலும் டைம் இஸ் தேர், இன்னும் டைம் இருக்கு. அதை தாண்டி இந்த ஜனவரி மந்த் வந்து ஒரு எப்பவுமே இந்த முதல் நாள் வந்து ஜாலியாக, ஸ்கூலுக்கு போனாலும் முதல் நாள் ஜாலியாக தான் இருப்போம். எங்கே போனாலுமே அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து ஜாலியாக தான் இருப்போம், ப்ராப்பராக எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டோம். அதே மாதிரி தாங்க நியூ இயர்லி ஃபர்ஸ்ட் மந்த்தை வந்து ஜாலியாக எடுத்துக்கோங்க. என் மாப்பிள்ள மொதல் பந்த எப்பவும் சாமிக்கு விட்டுருவான். பிப்ரவரி வந்து ஸ்டார்ட் பண்ணி போறோம். வா, அடுத்த ரீல். கேஸ் ஹியரிங் போஸ்ட்பான், ஜனநாயகம் போஸ்ட்பான், தெரி போஸ்ட்பான், சுப்ரீம் கோர்ட் ஹியரிங் போஸ்ட்பான், நவ் அகெயின் தென் தெரி போஸ்ட்பான். ஓகே, ஆமாங்க, தெரி வந்து 2 டைம். எஸ், தெரி வந்து 2 டைம் போஸ்ட்பான் ஆயிடுச்சு. அது வந்து அந்த புது படத்தை ப்ரொடியூசர் எல்லாம் போய் கேட்டு 2 வாட்டி போஸ்ட்பான் பண்ண வச்சிட்டாங்க. எனக்கு தெரிய போஸ்ட்பான் ஆனதெல்லாம் பெரிய வருத்தம் இல்லைங்க. ஜனநாயகன் போஸ்ட்பான் ஆனதான் வந்து நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். அது என்னதான் வந்து ரீமேக்கு என்ன சொன்னாலுமே இட்ஸ் தளபதி ஃபிலிம், அந்த எக்ஸைட்மெண்ட் அதெல்லாம் இருந்துச்சு. சரி ஓகே, படத்தை பார்த்து பொங்கலுக்கு ஒரு 2-3 வாட்டியா தியேட்டருக்கு போகலாம் அப்படின்லாம் வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தேன். எல்லாத்தையும் மண்ணலி போட்டீங்களாடா. ஸோ எஸ், படத்தையே வர மாட்டானுங்க போல, அப்படிதான் போய்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். பார்ப்போம். அண்ட் விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் கெட்டான நிலைமையில தான் சுத்திட்டு இருப்பீங்க. எனக்கு இப்படி இருக்கு, உங்களே எப்படி இருக்கு எனக்கு புரியுது. எல்லாமே நல்லதான் நடக்கும். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும். அடுத்த ரீல். வெட்டாம விட மாட்டேன். எஸ் நண்பர்களே, எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஒரு சீரியஸான இஷ்யூ, நான் அதை பத்தி தனியா பேச நினைச்சேன். அப்புறம் இது எதுக்கு நம்ம பேசிக்கிட்டேன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இப்போ இந்த ரீல் வந்ததுனால நான் பேசுறேன். லைக் எனக்கு அந்த பிரச்சனை எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஓகேவா? ஒரு உமன் வந்து ஒரு ஃபேக் அலிகேஷன் வந்து ஒரு மென் மேல பண்ணிட்டாங்க, அது எல்லாமே தெரிஞ்சுக்கும். அவர் வந்து இறந்தே போயிட்டாரு, ஓகேவா? எல்லாத்துக்குமே அது என்ன நடந்துச்சு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தட். பட் நிறைய மீம்ஸ், எக்கச்சக்க மீம்ஸ் வந்து இந்த மாதிரி மீம்ஸ் என்னன்னா வந்து இது டுமாரோ ஆன்வர்ட்ஸ் பாய்ஸ் இன் பஸ், பாய்ஸ் சேஃப்டி, ஏகப்பட்ட மீம்ஸ். லைக் என்னன்னா கலாய்க்கிற மாதிரியான மீம்ஸ். அந்த மீம்ஸ் போட்டவனும் சரி, அதை பார்க்கறவனும் சரி, அவனுக்குமே வந்து அந்த பிரச்சனையில இருந்து ஒரு கன்சர்ன் எடுத்து ப்ராப்பரா வந்து இதுக்குதான் சொல்யூஷன் அப்படின்னு ஒருத்தன் கூட பேசுன மாதிரி தெரியவே இல்லை. லைக் எல்லாருமே வந்து நாளையில இருந்து பாய்ஸ் வந்து ஆட்டையை வச்சுட்டு தான் போவாங்க, நாளையில இருந்து பாய்ஸ் வந்து இப்படிதான் போவாங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு என்ன இதாகுதுன்னா, லைக் அவங்க ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க, பட் ஸ்டில் பஸ்லலாம் அப்படி நடக்கவே இல்லையான்னு கேட்டா டெஃபினெட்லி அந்த மாதிரி நடக்கதான் செய்யுது, ஓகேவா? ஸோ அப்படிங்கும்போது நாளைக்கு இன்னொருத்தவங்க வந்து சொன்னாலுமே வந்து இந்த மாதிரி மீம்ஸ் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து இப்படி ஒண்ணு நடந்துருச்சுங்க மத்த எல்லாத்தையும் வந்து ஜெனரலைஸ் பண்ணிடக்கூடாது. ஜெனரலைஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பொண்ணு போய் தான் சொல்லியிருக்குங்க, அதான் அங்க நடந்துச்சு, அதே மாதிரி இங்கேயா இருக்கும், அந்த மாதிரியான ஒரு
எஃபெக்ட் வந்துருமோங்கிறது வந்து எனக்கு தோணுச்சு லைட்டா. இவங்க மறுபடியும் இதை வந்து இப்படி வேற மாதிரி திருப்புற மாதிரி இருக்குது, அந்த பிரச்சனைக்கு கன்சர்ன் இடத்துல அவனுக்கு போடுற மாதிரி தெரியலங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. அவ்வளவுதாங்க, நான் சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும். நான் பெருசா ஏதாவது வந்து இந்த இஷ்யூவை பத்தியே பேச மாட்டேன். ஏன்னா நம்ம வாய் வந்து குளறும், ஏதாச்சும் போய் மாட்டிப்போம். தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோங்க. அதாவது அந்த பிரச்சனை நடந்துச்சு, அதை பத்தி நான் பேசவே இல்லை. ஒன் செகண்ட், அதை பத்தி நான் பேசல. இவனுக்கு இந்த ரீல்ஸ் மீம்ஸ் எல்லாம் போடுறானுங்களே, இவனுக்கு என்னன்னா அந்த பிரச்சனைக்கு கன்சர்ன் எடுத்து அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிலாம் வந்து பெருசா பேச மாதிரி இல்லை. ஓகேவா, அந்த பொண்ணு வந்து இப்படி தப்பா பண்ணிருக்கு, அதனால வந்து பாய்ஸ் எல்லாம் வந்து நாளையில இருந்து அட்டையோட போவாங்க, நான் பாய்ஸ் அப்படின்னு போட்டு லைக் பெர்ஸ்பெக்டிவ் மாத்த பாக்குறானுங்க. இனிமே வந்து கேர்ள்ஸா வந்து இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெர்ஸ்பெக்டிவ் மாத்த பாக்குறானுங்க. அது இருக்கக்கூடாது. எனி டே ஒரு பஸ்ல போகும்போது ஒரு பொண்ணுக்கு தப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு தான் நான் வந்து சொல்ல வரேன். ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காண்டி வந்து இப்ப மறுபடியும் சில பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து ப்ரோ அப்ப அந்த அன்னைக்கு நடந்தது மட்டும் அப்படின்னா அதுல வந்து என்ன தப்பு, யார் மேல தப்பு, அதை பத்தி நான் எதுவும் பேசவே இல்லை. ஓகேவா, அது என்ன நடந்துச்சு எல்லாம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தட். ஐ எம் டாக்கிங் அபவுட் மேக்கிங் ஃபன் ஆஃப் இட் அண்ட் டேர்னிங் த பெர்ஸ்பெக்டிவ் நடக்குதுன்னு தான் நான் சொல்றேன். அப்பா எவ்வளோ பெரிய பெரிய சேனல் பெரிய பெரிய வியூவர்ஷிப் வச்சிருக்கவங்க கூட இவ்வளோ இது கொடுக்க மாட்டாங்க. அடுத்த மீமுக்கு போலாம், அடுத்த ரீல்ஸுக்கு போலாம். How Daryl Mitchell sees Indian bowlers. Yes, நண்பர்களே, அதாவது வந்து டேரல் மிச்சல் வந்து ஆக்சுவலா வந்து பெரிய சர்ப்ரைஸ்லாம் இல்லை. இந்த ஐபிஎல் மட்டும் பாக்குற சில தற்கொலைஸ்லாம் வந்து ஒரு மாதிரி என்னடா அவன் இந்தியாவில் இருக்கும் போச்சு, சென்னையில இருக்கும்போதெல்லாம் வந்து அடிக்க வெளில இங்க போய் ரமால் டூமில் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சரி, டேரல் மிச்சல் வந்து ஓடிஐல ஹீஸ் அ நல்ல பேட்ஸ்மேன் தான், இது வந்து தெரிஞ்ச விஷயம் தான். இந்தியான்னு வந்துட்டா போதும், அவன் வந்து எப்பவுமே அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். T20ல கொஞ்சம், அதுவும் முக்கியம் மெயினா ஐபிஎல்ல வந்து அவன் சுத்தமாவே ஆடல. T20ல கொஞ்சம் ஃபார்ம்ல இதாக தான் இருந்தான். பட் டெஸ்ட் ஒன் டே வந்துட்டா இஸ் அ குட் பிளேயர் தான். பட் எனக்கு பெருசா ஷாக் இல்லை. ஆனா இன்னும் அடிச்சு தோக்கடிப்பான்னு நினைக்கல. இவ்வளவுக்கும் நியூசிலாந்து டீம் வந்து ரொம்ப அவனோட சி டீம் தான் நினைக்கிறேன். அப்பதான் இருந்துச்சு பார்க்க. பட் அழகா வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. வெல்டன் கிவிஸ் அண்ட் ஹர்ஷித் ராணா ஒரு இன்னிங்ஸ் ஆடினா பாருங்க, ஐயோ எங்க என் கண்ணுக்குள்ளே நிக்குது. எவ்வளவோ வந்து ட்ரோல் பண்ணிருப்பாங்க, அது இது பண்ணிருப்பாங்க. எல்லாரையும் வந்து அப்ரிசியேஷன் போஸ்ட் போட வச்சுட்டாங்க. நானே நிறைய மீம் பேஜ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன், போட்டு ஹர்ஷித் ராணா அடிச்சிருப்பாங்க, அவங்களே வந்து அப்ரிசியேஷன் போஸ்ட் போட்டிருந்தாங்க. வெல்டன் பாய், வெல்டன். அடுத்த ரீலுக்கு போமா? ஐஸ்கிரீம் விக்கிற இடத்துல வரப்போற பொம்பளைங்க எல்லாம் ஒரு பேமானி எப்படி முறைச்சு பாத்துனுக்குறான் பாத்தியா? அம்மா கண்டிப்பா இது அப்பாவோட வேலையாதாம்மா இருக்கும். அம்மாவை தவிர சும்மா கூட உங்க அப்பா வேற பொம்பளை பார்க்க மாட்டாரு. அவரு ஏகபத்தினி வேறதே. என்ன பிகரு, என்ன பீஸ், இது என்ன ஐஸ், இதெல்லவோ ஐஸ். எஸ் நண்பர்களே, இந்த ஜனவரியில வந்து கிட்டத்தட்ட பொங்கல், அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா அது எங்க பார்த்தாலும் தனுஷ் தனுஷ் தனுஷ். எனக்கு தனுஷ் தனுஷ் தான் அடிக்கும். தனுஷ் உயிர், தனுஷ் ரத்தம், எல்லாமே தனுஷ் தான். பொங்கல் வின்னர் வந்து ஒரு படம் கூட இல்ல, தனுஷ் தான் சொல்லிட்டு என்னெல்லாமோ பண்ணிட்டு இருந்தானுங்க. லைக் முன்னாடியே வந்து ரூமர்ஸ்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. திடீர்னு ஏதோ ஒரு இது பிலிம் ஃபேரா எவனுமோ ஒருத்தருக்கு வந்து ரூமர்ஸை கிளப்பி விட்டாங்க. ஸ்ட்ராங் பஸ் போகுது, February 14 வந்து கல்யாணங்கிற மாதிரி என்னமோ கிளப்பி விட்டானுங்க. மொத்தம் எல்லாமே மீம்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. தனுஷ் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க நிறைய பேர், முன்னாள் தகவலுக்கும் தனுஷ்க்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ட்டு. பட் அகெயின் மறுபடியும் அதுக்கு ஒரு பிளாக்கேஜ் வச்சுட்டாங்க, அது போய் தான் அப்படின்ட்டு. பட் ஐ எம் என்ஜாயிங் த ரீல்ஸ். அடுத்த ரீல். ஹலோ சிவா, ஆ கிளம்பிடுச்சுடா, ஊருக்கு போயிட்டு வந்துடுறோம், வீட்டை பத்திரமா பாத்துக்கோ. கண்டக்கட்ட தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு இருக்காரு. நண்பர்களே, திடீர்னு என்னெல்லாமோ நடக்குது. விஜய் படம் போஸ்ட்பான் ஆகுது, அஜித் படம் தான் போஸ்ட்பான் ஆகும். விஜய் படம் எல்லாம் என்னைக்கு தள்ளி போயிருக்கு, சொன்ன டேட்ல கரெக்டா வரும். அஜித் பாத்தீங்கன்னா ஆள் நடிக்கிறாரு. என்னங்க இது, இந்த ஜி பிரகாஷ் படம் ஒண்ணு வந்துச்சு, ஆல்டர்னேட் யூனிவர்ஸ்ல எல்லாம் நடக்கும் சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. அதே மாதிரி ஒரு ரியாலிட்டியிலே நடந்துட்டு இருக்கு. அஜித் வந்து ஆடுல நடிச்சு தடுங்கல்கள் என்னடா வாய்க்குள்ளது. அஜித் வந்து ஆட்ல அஜித் வந்து ஆடுல நடிக்கிறதெல்லாம் வந்து ஆல்டர்னேட் யூனிவர்ஸ்ல தான் வரும்லாம் நம்ம நினைச்சிட்டு இருந்திருப்போம். பட் இட்ஸ் ஹேப்பனிங் இன் ரியாலிட்டி. என் கருத்து என்னன்னு கேட்பீங்க, சொல்லணுமா? சொல்றேன். ஸோ எஸ், அவர் வந்து ப்ரமோட் பண்ணது தப்பா கரெக்டாலாம் கேட்டா லீகலி அதெல்லாம் கரெக்ட் தான். பிகாஸ் ஃபீஃபா அந்த மாதிரி பெரிய பெரிய
ஸ்போர்ட்ஸ் நடத்துகிற ஃபுட்பால் கம்பெனி ஆகட்டும் என்னெல்லாம் ஆகட்டும் எல்லாருமே வந்து கொக்கோகோலாவே வந்து ப்ரமோஷன் பண்ணுறாங்க. அவர் வண்டியை வந்து ஓட்டணும்ல, ஐ மீன் அந்த கம்பெனியை வந்து புஷ் பண்ணணும்ல. ஸோ அதனால வந்து கேம்பாக் இது பண்ணுறாரு. பட் ஏன் இவரை குறிப்பாக எல்லாரும் அடிக்கிறாங்க அப்படின்னா, எப்படி இருந்த மனுஷன் அடி. ஸோ எஸ், அதுதான் இங்கே பிரச்சனை. எப்படி இருந்த மனுஷன் அடி. அப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் இப்படி பண்ணும்போது தான் வந்து எல்லாருக்கும் வெறி வருது. சார், நான் ஜெனினாவும் பர்ஃபெக்டாவும் இருக்கிற ஆளு. ஆனா நம்ம சுத்தி இருக்கிறவங்க அப்படி இல்லைன்னு நினைக்கும் போது வெறி வருது சார். அவ்வளவுதான் இதுல என்னோட கருத்துங்க. இதுல அவர் பண்ண சரியா தப்பாலாம் வந்து கேள்விகள் கிடையாது. Me when guy says Rukmini is better than Sweeney. Man, Rukmini is better than Sweeney. Yes, of course. நான் வந்து எங்கனாலும் வந்து என்ன சொல்றது வந்து நின்று சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவேன். Rukmini is better than Sweeney. Rukmini is better than Sweeney. எத்தனை பேர் என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, இதுதான் என் கருத்து. எஸ் நண்பர்களே, அவ்வளவுதான். இந்த ஜனவரியில் அவ்வளவுதான் நடந்திருக்கு. பெருசா வேற எதுவும் இல்லை. வீட்டுல பீக் அன்எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கனால வீடியோவை போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கேன். ரீல்ஸ் ரியாக்ஷன்லாம் பண்ண வச்சிங்க கடைசியில. பட் ஓகே, அடுத்தடுத்து கொஞ்சம் கேமிங் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஒன்னொன்னா வரும். எப்போ வரும் தெரியல, என்ன ஆர்டர்ல வரும் தெரியல. எல்லாம் ஒரே நாளே எடுத்துட்டு இருக்கேன். இது முன்னாடி வருமா அதுக்கு முன்னாடி வருமான்னு தெரியல. அடுத்த வீடியோல பார்ப்போம், அடுத்த மாசத்துல பார்ப்போம். ஓகே, பாய்.